இறா வந்து நான் ரெண்டு பீஸாக வெட்டிக்கிறேன். ரெண்டு பீஸாக வெட்டிக்கிறேன். அது உங்கள் விருப்பம், முழுசாக கூட போட்டுக்கலாம். தண்ணி வருதா, தண்ணி சுண்டை நைட்டாக அப்படியே வதக்கிடும். தண்ணியெல்லாம் சுண்டி வச்சு இப்போ நம்ம கொஞ்சம் இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சொல்லிட்டு பிறகு பொரிக்கிற அளவுக்கு நல்லா எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 50 கிராம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து இதை அப்படியே வதக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து, மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், மிளகாய் தூள், ஜீரகத்தூள் சேர்த்துட்டு லைட்டாக இதை அப்படியே வதக்க வைக்கலாம். நல்லா அழகாக பொண்ணு வச்சுக்கலாம். 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நிறைய வேணும், ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இல்லை 5 நிமிஷம் இது வெந்துச்சுன்னா போதும். 5 வச்சிடலாம். இதை பொரிச்சு எடுத்து வச்சிட்டோம். இப்போ அதே மசாலா அதே எண்ணெயில் நான் பாருங்கள் ஒரு 50 கிராம் அளவுக்கு கொண்ட கடலை வேக வச்சுட்டு சேர்க்கணும். இறா பொரிச்சு அதே எண்ணெய் அதே மசாலாவில் இதை வறுக்கிறோம். அந்த மசாலாவிலே இந்த எண்ணெயிலேயே இந்த நல்லா வதந்துச்சு போதும். நம்ம இதை எடுத்துடலாமா? எடுத்துடலாம். அப்படியே இருக்கட்டும். சேர்த்துக்கலாம். நீங்கள் என்ன சேர்த்துக்கிறோம் பாருங்கள். பொடியாக நறுக்குனா பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு நம்ம அழகாக வதக்கிக்கலாம். நம்ம ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கிறோம். பெரிய சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம அழகாக பொண்ணு இருந்தால் வறுத்துக்கலாம். பொடியாக நறுக்குன்னா முட்டைக்கோஸ் சேர்த்து 150 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா இதை கொஞ்சம் லைட்டாக வதக்கணும். வேகக்கூடாது, வதக்கணும். ஒன்றும் பாதமாக வதங்கினா போதுங்க. இது மாதிரி வேகக்கூடாது. பாருங்கள் அப்படியே பச்சை தான் இருக்குது. ஒரு 25% வதக்கிட்டு நம்ம சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். நான் 1 ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் கொஞ்சம் க்ரீன் கலரு சேர்த்துட்டு இதை அழகாக செஞ்சுக்கலாம். கொஞ்சம் லெமன் சும்மா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். லெமன் இல்லைன்னா 1 ஸ்பூன் வினிகர் சேர்த்துங்க. டேஸ்ட்டுக்கு ஏற்றமே உப்பு சேர்த்துக்க. ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேன். நான் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நான் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பிரியாணின்னு சேர்த்துக்கிறேன். அப்படியே இதை வதக்கிக்கலாம். வதக்காச்சு நம்ம வறுத்து வச்ச கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம். வறுத்து வச்ச கொண்டக்கடலை சேர்த்துட்டு நம்ம வேலை செஞ்சுக்கலாம். நம்ம வறுத்து வச்ச இறாவை சேர்க்கணும். நம்ம இறாவை சேர்த்து அழகாக செஞ்சுக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அப்படியே எல்லாம் வந்து கிண்டிட்டோம். பசுமாதி ரைஸை எடுத்து நான் உதிரியாக நல்லா அழகாக வேக வச்சு வச்சுக்கிறேன். இந்த மசாலா தூக்கி நம்ம அதில் போட்டுக்கலாம். அப்படியே போட்டு நம்ம செஞ்சுட்டு இதை கிண்டி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டாச்சு. அப்படியே கிண்டிக்கலாம். பாருங்கள், ஈஸியான முறையில் நம்ம செஞ்சுட்டோம்ல. ரொம்ப ஒரே பெரிய விஷயம் கிடையாது. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு அழகாக ஒரு எளிமையான முறையில் ஒரு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுட்டோம். சின்ன பிள்ளைங்களுக்கு பெரியவங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியது ஃப்ரைட் ரைஸ். நம்ம இன்றைக்கி இறா போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குதுல்ல. வாங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமா? வாங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்க, என்ன சூப்பரான சுவையான அழகான ஆரோக்கியமான ஒரு இறா கொண்டக்கடலை வச்சு நம்ம ஒரு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சிட்டோம். பாருங்கள், இறா அழகாக இருக்குது. எல்லாம் பாருங்கள், என்ன ஃப்ரை பண்ணி என்ன அழகாக இருக்குது கடலை. இன்றைக்கி நம்ம கொண்டக்கடலையும் இறா வச்சு ஒரு சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு முடிச்சிட்டேன். நான் செஞ்சுற இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு நான் செஞ்ச இந்த ஃப்ரைட் ரைஸ் எப்படின்னு சொல்லுங்கப்பா. இந்தாங்க, சாப்பிட்டு பாருங்கள். பை, தேங்க்யூ.